ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய 13ஆம் தேதியெல்லாம் கடந்துட்டீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஜூலை 13க்கு அப்புறமா முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. அது என்னென்ன மாற்றங்களை தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சராசரியான முடிவுகளை விட சிறப்பான ஒரு முடிவுகளே தரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடி இருந்த மாதங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. அதாவது மாதத்தினுடைய முதல் பகுதியில் சூரியன் 7வது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறாருங்க. அதே பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் சூரியன் 8வது வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் சூரியனுடைய நிலை. சூரியன் இந்த 2 பயிற்சிகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சூரியனுடைய முதல் கட்ட பயிற்சியும் நல்லா இல்லை, 2ஆம் கட்ட பயிற்சியும் நல்லா இல்லை. இதை அடுத்து செவ்வாய் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்குது. அதாவது ஜூலை 28 வரைக்குமே அதிர்ஷ்ட வீட்டில் தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த ஒரு நிலையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் இந்த செவ்வாய் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க முடியாமல் போகலாம். 28க்கு அப்புறமா செவ்வாய் 10வது வீட்டுக்கு போவார் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி முதல் நாட்கள், அதாவது ஜூலை 28 வரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னாலுமே கூட அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு சாதகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததாக புதனுடைய பயிற்சி. இந்த புதன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 8வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. அதாவது ஜூலை 18லேருந்து புதன் வக்ர நிலையில் மாற வேற போகிறாருங்க. அதுக்கு முன்னாடி சனி பகவான் ஜூலை 13லேருந்து வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 கிரகங்களுமே வக்ரகதி அடையக்கூடிய நேரக்கட்டம். அதாவது புதனால் ஓரளவுக்கு உங்களால் நல்ல பலன்களை அடைய முடியும். ஸோ ஜூலை 18க்கு அப்புறமா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக குருவினுடைய பயிற்சி பார்க்கையில் 7வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிரனுடைய பயிற்சி ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் 6வது வீட்டில் இருப்பார். அதே சுக்கிரன் 6வது வீட்டில் பயிற்சியாக இருக்கிறது இந்த டைமில் நல்லது கிடையாது. ஆனால் சொந்த ராசியில் இருக்கிறாரு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஜூலை 26க்கு அப்புறமா இந்த சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமாக ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்கையில் ஆல்ரெடி சனி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அன்றைக்கே வக்ரம் ஆகிறாரு. 4வது வீட்டில் இருக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனிக்கிட்டையும் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு எதுவுமே நல்லது செய்கிற இடத்துல இல்லை. ராகு பயிற்சி 3வது வீட்லேயும் குருவினுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய நிலை. ஸோ ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே நேரத்தில் கேது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வீட்டில் பயிற்சி ஆயிடுவார். அந்த ஒரு வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா கேது குட்டியை நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. கேது என்னதான் அதிர்ஷ்ட வீட்டில் உங்களுக்கு பயிற்சியாக இருந்தாலுமே கூட பெருசாக அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலுமே ஜூலை 18க்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஜூலை 18க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ அந்த ஒரு நிலையில் தனுசு ராசி நேயர்கள் முன்னாடியே முடிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தருணத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி நேயர்கள், அதுவும் ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்கும்னா கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். ஏன்னா ஆரம்ப கல்வி அப்படிங்கும் பொழுது அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமு பெருசாக புரிஞ்சிக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அதை சரி பண்ண முடியும். அப்போ தான் முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் எதையுமே கஷ்டம்னு நினைக்காதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் மற்றும் வீட்டு விசேஷங்கள் பார்க்கையில் கலவையான ஒரு பலன்கள் தான் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அதே போல் உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலையை எதிர்பார்க்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது, ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஈக்குவலான ஒரு நிலையில், சமமான ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்கும். அதே போல் தான் நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் சராசரியான முடிவுகளை விட கொஞ்சம் பலவீனமான முடிவுகளாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பொருளாதாரம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம பொய் சொல்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. உங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப தான் பலன்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் உங்ககிட்ட பணம் அப்படின்றது ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ பயப்பட தேவையில்ல. ஏதாவது பெருசாக பாதிப்புகள் வந்துடுமோ, செலவுகள் வந்துடுமோ, சமாளிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது.
ஆனாலும் இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். சரியான உணவை நீங்கள் கடைப்பிடிக்கணும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதை ஒன்றை தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ எந்த ஒரு உடல்நல பிரச்சனையுமே பெருசாக உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனால் சின்ன சின்னதாக வந்து அப்பப்போ உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது அதுவுமே வந்து நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எப்போதுமே ஆரோக்கியத்தில் ஒரு கண் வச்சிட்டே இருங்க. நல்ல ஒரு பலன்கள் தான் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் இருக்குது. ஜூலை மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன விஷயங்கள் செய்யணும், முக்கியமாக எதுலையாவது முடிவெடுக்கணுமா, இல்லை ஃபஸ்ட்டு எதுவும் ஸ்டார்ட் பண்ணணுமா, பெருசாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே 18க்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்னா அதை கண்டிப்பாக இப்பயே விட்டுடுங்க. ஒருவேளை நீங்கள் ஜூலை 18க்கு அப்புறம் நீங்கள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பாதிப்புகளோடு இருக்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது. அந்த மாற்றத்தை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரகமைப்புகளுடைய அடிப்படையிலேயே நம்ம போகிறது நல்லது. காலத்துக்கும் நம்ம அந்த வரக்கூடிய விஷயத்துக்கும் நேர்மாறாக நம்ம செயல்படும் பொழுது தான் அதில் பிரச்சனைகளை நம்ம பெருசாக பார்க்குறோம். நமக்குன்னு இருக்கக்கூடியது நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். நமக்கு எப்போ நேரம் இருக்குது, என்ன நேரம் நமக்கு நல்ல நேரமாக இருக்கோ அப்போ வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துக்கணும். இப்போ நேரமோ காலமோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் பெருசாக நீங்கள் எதையுமே வந்து செய்யக்கூடாது. அந்த ஒரு நேரத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பெரிய அளவில் அவங்கள பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடுறது. பொருளாதார ரீதியாக ஒரு முடக்கமான நிலையை உண்டு பண்ணிடுறாங்க. கடனாளியாக ஆகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இதுதான். நம்ம எப்படி வாழ்க்கையில் சட்டத்துக்கு புறம்பாக வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஜோதிட ரீதியாகவும் கிரகங்களுக்கு புறம்பாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தவறு தான். அதில் பாதிப்புகள் வந்து கிடைக்கத்தான் செய்யும். ஸோ நமக்கு கிரகங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு போயிடணும். அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஜோதிட ரீதியாக நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது, நம்ம நிறைய பிரச்சனைகளை இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும், சரியாக நடந்துக்கணும், எந்த விதமான பெரிய ஒரு பாதிப்புலையும் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஜோதிட ரீதியாக இது போன்ற பதிவுகளானது கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த பதிவில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜூலை 18 வரைக்கும் தான் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜூலையோட எண்டு வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டாயமாக செய்யக்கூடாதுங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்த 12 நாட்கள்லையுமே நீங்கள் எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்களோ அதை மட்டும் செய்துட்டு இருங்க. பெருசாக எந்த விதமான இதையும் செய்யக்கூடாது. சொல்லப்போனால் யாருக்கும் ஜாமீன் போடுறதோ, கடன் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை யார்ட்டையும் எதிர்த்து பேசுகிறதோ, இல்லை வேறு யாருக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கோம், நீங்கள் போய் அதை விளக்குறன்ட்டு போவீங்க. அதில் பாதிப்படைகிறது யாராக இருப்பீங்கன்னா கடைசியாக நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே உங்கள் மூக்கை நுழைக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு ஒதுங்கியே இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை கண்டிப்பாக எளிமையாக கடந்து வர முடியும். ஸோ கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாகவே கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா பெரிய பாதிப்புகளை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கிய ரீதியாகவும் பெருமளவு பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலுமே சின்ன சின்ன பாதிப்புகள் உருவாகிறதுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக பராமரிச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்களையெல்லாம் அனுசரித்து போங்க. நல்ல விஷயங்களை வந்து செய்யுங்க. 4 பேருக்கு நம்ம நல்லது செய்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைமில் ஏற்பட இருக்குது. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உருவாகக்கூடிய பாதிப்புகளானது உங்களுக்கு குறையணும் அப்படின்னா நீங்கள் எளிமையாக ஒரு சில வழிபாட்டு முறைகளை வந்து செய்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த முறை நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், எது செய்யறதா இருந்தாலுமே நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த டைமில் ஆதரவற்றோர் இல்லைனா ஏழை மக்களுக்கு உங்களுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு வாங்கி கொடுங்க.
ஸோ மற்றவர்களுடைய பசியை வந்து போக்குறதுக்கான முயற்சியை இந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கும் வந்து இருக்குது. நிறைய நல்ல பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க. ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுத்துருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க.